ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நியூ டே நியூ பர்த் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா திடீர்னு இவங்களோட வாய்ஸ் கேட்குது, திடீர்னு வேற வாய்ஸ் கேட்குது. என்னதான் நடக்குது இந்த ஊழியத்துல? ஆனா எப்படியோ டெய்லியும் ஒரு வசனம் வந்துருது. ஆனா என்னதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட இருக்கீங்களா? ஆமாங்க. சில நாட்களா எனக்கு உடம்பு சரியாம த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால நியூ டே நியூ வேர்ட் பண்ண முடியாத இருந்த சூழ்நிலையில கூட இந்த ஊழியம் அப்படியே நின்னு போயிருமான்னு நினைக்கும்போது, அடியேனுடைய பிள்ளைய கொண்டு கர்த்தர் ஆசீர்வாதமா இன்னைக்கு 600 டேஸ் எபிசோடோட இந்த ஊழியத்தை நடத்தும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சாருங்க. அதற்கு அடையாளமா தான் ஏசாயா 59:21 வசனத்துல உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லுதுங்க. ஒருவேளை நான் பலவீனப்பட்டாலும், என் பிள்ளை பலவீனப்பட்டாலும், அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு, அவர்களுடைய பிள்ளைகளை கொண்டு சந்ததியின் மூலமா இந்த ஊழியத்தை கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைநிறுத்துவார் அப்படின்னு உடன்படிக்கை பண்ணியிருக்காருங்க. ஸோ இந்த ஊழியத்துக்காக நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்காக கர்த்தர் எந்த ஊழியத்தை வச்சிருக்காரோ அந்த அழைப்பு என்னன்றது தெரிஞ்சு அவருடைய ஊழியத்தை செஞ்சு அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஓகேங்க. பாய். காட் பிளஸ் யூ.